ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நம்ம தமிழகத்தில் விவசாயிகள் எதிர்கொண்டு வர ரொம்ப முக்கியமான 2 வாழ்வாதார பிரச்சனைகள், அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய கோரி விவசாயிகள் அங்கங்கே தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுட்டு வராங்க. இன்னொரு பக்கம் தென்மேற்கு பருவமழை தாமதம், மேட்டூர் அணை நீர்மட்ட குறைவு காரணமாக குறுவை சாகுபடியை காக்கிறதுக்காக மாண்புமிகு முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவர்கள் 134.83 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. இது குறித்த விரிவான செய்திகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பயிர்க்கடன் தள்ளுபடி சொன்னாங்களே தவிர இன்னும் செய்யவே இல்லை. தொடரும் விவசாயிகளுடைய போராட்டங்கள் தான் நம்ம பல இடங்களில் பார்க்க முடியுது. அதாவது பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி எந்த கண்டிஷனும் இல்லாமல் தேர்தல் அறிவிப்பாக வந்துருந்துச்சா, இப்போ சொன்ன அந்த தள்ளுபடியை கண்டிப்பாக விவசாயிகள் ஓரளவுக்கு ஏற்றுட்டு இருந்திருப்பாங்க. பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க, ஏதோ ஒன்று பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் தேர்தல் அறிக்கையிலே நான் இவ்வளோ தான் செய்வேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த 5 ஏக்கருக்குள்ளே 5 ஏக்கருக்கு மேலே அப்படின்னு சொல்லி அந்த கண்டிஷன்ஸ்லாம் சொல்லிட்டு இப்போ மாற்றி உல்ட்டாவாக பேசினா யாருமே அதை எடுத்துக்க மாட்டாங்க. அதனால தான் போராட்டங்கள் நடந்துட்டுருக்கு. விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கின பயிர்க்கடனை எந்தவித நிபந்தனையும் இன்றி முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் தீவிரமாக நடந்துட்டு வருது. கடந்த மே மாதம் 25ஆம் தேதி தான் அரசு தரப்பில் இந்த தகவல் வெளியாகுச்சு. அதாவது 50,000 ரூபாய் வரை கடன் வாங்கியிருந்தால் அது முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னும், 50,000க்கு மேலே கடன் வாங்கியிருந்தால் கடன் அளவு குறைக்கப்படும், ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அரசினுடைய இந்த அறிவிப்புக்கு விவசாயிகள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பு தான் கிளம்பியிருக்கு. தேர்தல் பிரச்சாரத்தின் போது எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் பயிர்க்கடன் முழுமையாக நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம், அதாவது 5 ஏக்கருக்குள்ளே இருக்கா அப்போ ஃபுல்லாக தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் இந்த கண்டிஷன் 50,000 வாங்கினா ஃபுல்லாக, 50,000க்கு மேலே வாங்கினா 60,000க்கு இவ்வளோ, 70,000க்கு இவ்வளோ அப்படி சொல்லிலாம் நீங்கள் சொல்கிறீங்களேன்னு சொல்லி அது விவசாயிகளை கோவப்பட தான் வச்சுருக்கு. இப்போ இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறது ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது. இதுதான் விவசாயிகளுடைய வேதனையாக இருக்குது. அப்போது நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் வினோத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் செய்தியாளர்களை சந்தித்தப்போ வேளாண்மை துறை அமைச்சரான அவர் சில விளக்கங்களை கொடுத்துருந்தார். பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்கிறது குறித்த ஆலோசனைகள்லாம் நடந்துட்டுருக்கு. அதுக்கான அறிவிப்பும் அறிவிப்பு என்ன அப்படின்னு சொல்லி அதையும் தயாரிச்சுட்டு வராங்க தீவிரமாக. இது எல்லாமே நடந்துட்டுருக்கு. கூடிய விரைவிலேயே நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பை அவர் அதிகப்படுத்தியிருக்காரு. ஒருவேளை ஃபுல்லாகவே தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த மாதிரியே செஞ்சுருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவர் கொடுத்துருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. இந்த நிலையில் முதலமைச்சர் ஒரு அதிரடி அறிவிப்பை கொடுத்துருக்காரு. 134.83 கோடியில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி. பயிர்க்கடன் விவகாரம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை நாங்கள் பார்த்துக்குறோம். நடப்பு குறுவை சாகுபடியில் அவங்களுக்கு ஏற்பட்டுள்ள தண்ணீர் தட்டுப்பாடு சிக்கலுக்கு அரசு தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொல்லி டெல்டா விவசாயிகள்லாம் கோரிக்கை விடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா நடப்பு தென்மேற்கு பருவமழை எல்னினோ விளைவால் 90% குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிச்சிருக்கு. இதன் காரணமாக மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் தற்போது 79.56 அடியாக மட்டும்தான் குறைஞ்சிருக்கு. வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்பட வேண்டிய அந்த மேட்டூர் அணையை திறக்க முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. இதனால் சுமார் ஒரு 5 லட்சம் ஏக்கரில் நடைபெற வேண்டிய குறுவை சாகுபடி பாதிக்கப்படும் அபாயமும் உருவாகியிருக்கு. விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்காக மாண்புமிகு முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவர்கள் நேத்திக்கு 12ஆம் தேதி 134.83 கோடி மதிப்பிலான குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் 2026 அறிவிச்சிருக்காரு. இந்த திட்டத்தினுடைய முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நிதி ஒதுக்கீடு. வடிமுனை குழாய் கிணறுகள் ஃபில்டர் பாயிண்ட்ஸ் மூலமாக குறுவை சாகுபடி செய்கிற டெல்டா விவசாயிகளுக்கு 77.5 கோடி ரூபாயும், டெல்டா அல்லாத மாவட்ட விவசாயிகளுக்கு 57.33 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. விவசாயிகளுக்கான சலுகைகள் பார்த்தீங்கன்னா, இயந்திர நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பிற்கான ஊக்கத்தொகை, உயிர் உரங்கள், நுண்ணூட்ட உரக்கலவை மற்றும் விதை நெல் விநியோகத்திற்கு மானியங்கள் வழங்கப்பட இருக்கு. அடுத்தது உரங்கள் மற்றும் மின்சாரம் பற்றி சொல்லணும்னா, குறுவை சாகுபடிக்காக 10,714 மெட்ரிக் டன் நெல் விதைகளும் 4.02 லட்சம் மெட்ரிக் டன் உரங்களும் இருப்பு வைக்கப்பட்டிருக்கு. மேலும் விவசாயிகளுக்கு தடையற்ற மும்முனை மின்சாரம் நாளொன்றுக்கு 18 மணி நேரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அரசு அறிவித்திருக்கு. வாய்க்கால்கள் தூர்வாரல். வேளாண் பொறியியல் மற்றும் நீர்வளத்துறை மூலம் டெல்டா பகுதிகளில் உள்ள ABCD பிரிவு வாய்க்கால்கள் முறையாக பார்த்தோன்னா 100 கோடி மற்றும் 10 கோடி ரூபாய் மதிப்பில் தூர்வாரக்கூடிய பணிகள் கிட்டத்தட்ட ஒரு 97% வரைக்கும் முடிவடைஞ்சிடுச்சு. தண்ணீர் தட்டுப்பாட்டை சமாளிக்கிறதுக்கு அரசு அறிவிச்சிருக்கிற இந்த 134.83 கோடி ரூபாய் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக்கிட்டு பயனடையுமாறு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். அதே நேரத்தில் விவசாயிகளினுடைய வாழ்வாதார கோரிக்கையான பயிர்க்கடன் முழுமையான தள்ளுபடி அறிவிப்பை முதலமைச்சர் எப்போ வெளியிடுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்போம் தமிழக விவசாயிகள்கிட்ட தற்போது ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. அதுவும் நம்ம வேளாண் துறை அமைச்சர் அவருடைய செய்தியாளர் சந்திப்புக்கு பின் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது ஜூன் 18ஆம் தேதி நம்மளுக்கு சட்டப்பேரவை கூடும் திரும்பவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஜூன் 18ஆம் தேதியிலேருந்து பார்த்தா தெரியும், பார்க்கலாம்.